ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் உதவி இல்லைனா இந்த பிரச்சனையிலேருந்து இவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்திருக்க முடியாது. அட என்ன கார்த்தி, இதில் நான் ஒன்றும் பெருசாக செஞ்சிடலையே. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுனால உங்களை ரிலீஸ் பண்ணாங்க. தட்ஸ் ஆல். ஆனால் அந்த ரூபஸ்ரீ உங்கள் காரில் போதைப் பொருளை வச்சதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? தீபா மேலே இருக்க கோவம் தான் காரணமாக இருக்கும் சார். அவங்க தான் தீபாவை அவங்களுக்கு பதிலாக பாட வச்சு எல்லா பலனையும் அடைஞ்சவங்க. இப்போ அதெல்லாம் இல்லைன்னதும் தீபாவை பழி வாங்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்கணும் சார். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும் கார்த்தி. ஐஸ்வர்யாவை நான் திரும்ப போய் தேடி கண்டுபிடிச்சாகணும். அவள் கையில் வேற என்னோட கண்ணு இருக்கு. அதை அவள் மிஸ்யூஸ் பண்ணா நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும் கார்த்தி. கார்த்தி, அவளை எப்படியும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, சரியா? அவ கையில கண்ணோட உங்களை பழித்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கா. அவ யாருக்கு தெரியாம இருக்கிறதுக்காக அவ சபாவுக்கு மாறு வேஷத்துல கூட வரலாம். அதனால கார்த்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, சரியா? சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். அந்த துங்காவால தீபா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவன் மேல ஏதாவது கேஸை தூக்கி போட்டு உள்ள தூக்கி வச்சுட்டா தீபாவுக்கு வர ஆபத்து குறைஞ்சிரும். அவங்களும் நிம்மதியா சபாவுக்கு வந்து கச்சேரி பண்ணிடுவாங்க. அவனை பிடிக்கிறதுக்கு இனிமே தேட போறேன். கார்த்தி, நீங்க பார்த்து போங்க, சரியா? நான் கிளம்புறேன். ஆ சரிங்க சார், வரேன். கார்த்தி, நீங்க கிளம்பு. ஓகே பை. பை. அறிவில்ல? சாரி மேடம். இப்படி இடிச்சிட்டு போற? இவன் கண்ணுல பட்டுட்டேனா இவன் நம்மள சும்மா விட மாட்டானே. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான். இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்னடா முக்கியமான விஷயம்? அந்த கார்த்தி இருக்கானே, அவன் நம்ம ஐஸ்வர்யா மேடத்தை ரோட்ல துரத்திட்டு போயிட்டு இருக்கானே. என்னடா சொல்ற? கார்த்திக் துரத்திட்டு இருக்கானா? ஆமாண்ணே. எந்த பக்கம்டா? விருகம்பாக்கம் ராம்நகர் பக்கத்துல ஒரு குடோனுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்கண்ணே. சரி சரி, நீ ஃபாலோ பண்ணிட்டே போ, மிஸ் பண்ணிடாதடா. சரிண்ணே. அண்ணே, அண்ணே, இன்னைக்கு இவன் நம்மள பிடிக்காம விட மாட்டான் போல இருக்கே. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இவன் கிட்ட மாட்டிப்போம் போல இருக்கு. இவன் கிட்ட மாட்டவே கூடாது. முதல்ல இவன் கதையை முடிப்போம். ஹேண்ட்ஸ் அப் கார்த்தி. டோன்ட் மூவ். திரும்ப. அண்ணே வேண்டாம், தப்பு பண்றீங்க. கார்த்திக், முதல்ல உன் பொண்டாட்டியை தான் போட்டு தள்ளணும்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. முதல்ல உன் கதையை முடிக்கிற. கார்த்தி, உன் மேல ஏற்கனவே கொலவெறியில இருக்க. என்னை விட்டுரு, இல்லனா உன் பொண்டாட்டி தீபா மாதிரி உன்னைய ஏதாவது பண்ணிருவேன். ஏய், சொல்லுங்க கார்த்தி. சார், நான் ஐஸ்வர்யா நீ பிடிச்சி வச்சிருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடலாம். நாங்க அவங்கள தேடிட்டு இருக்கோம். நீங்க எப்படி அவங்கள கண்டுபிடிச்சீங்க? நீங்கள் நார்காட்டிக் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போனீங்களா? அங்கே தான் நான் பார்த்தேன். அங்கேருந்து தப்பிக்க பார்த்தாங்க.
நான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்து பிடிச்சிட்டேன். இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கேன். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பலாம். சரி, நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, நான் உடனே வரேன். ஓகே சார். ஆ கார்த்தி, லொக்கேஷன் வந்துருச்சு, நான் உடனே வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே, வண்டி எடுங்க. ம். கார்த்தி, போலீஸ் கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். தண்டனை அனுபவிக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிய கொல்லணும். அவ உயிரோடவே இருக்க கூடாது. உங்களுக்கு தீபா மேலே அப்படி என்ன கொலவெறி? அவங்க உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணாங்க? அவளாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இன்னைக்கு நான் இப்படி போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்கேனா அது காரணமே அவதான். தீபாவை மலையிலேருந்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்தது நீங்க. தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு பழிய தூக்கி அவங்க மேலே போடுறீங்க. மர்டர் அட்டம் கேஸ்ல தானே உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன கொலை செய்யற அளவுக்கு தூண்டி விட்டதே அவதான். நான் கர்ப்பம் இல்லைன்னு எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டி என்ன வீட்டை விட்டு துரத்த காரணம் அவதான். கொலை பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா? அவங்க சொல்லனால இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கு தானே போகுது. அது தெரியறப்போ தெரியட்டும். இவ எதுக்கு தேவையில்லாம என்ன போட்டு கொடுத்து என்ன வீட்டை விட்டு துரத்த காரணமா இருந்தா? அது மட்டுமா, என் அம்மா மேல கொலைப்பழிய சுமத்தி அவங்க ஜெயிலுக்கு போக காரணமா அவதான். இப்படி வரிசையா எனக்கு துரோகம் பண்ணவல நான் எப்படி மன்னிக்க முடியும்? அவ கதைய முடிக்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுல வச்சு அவளை எதுவும் பண்ண முடியல. அந்த ரம்யாவும் ரியாவும் அவளை கடத்திட்டு போனப்போ பின்னாடியே போய் ஒரு சரியான சந்தர்ப்பத்துல அவளை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டேன். அப்பவும் அவ சாகல. அததான் இன்னும் என்னால ஏத்துக்க முடியல. இவ்வளவு வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்க வீட்டுல இருந்தீங்களா? தீபா கிராமத்துக்காரி, இன்னசென்ட் நான் நினைச்சதுதான் தப்பு. அவ என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் விளையாடுவான்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே வாழ விடாம பண்ணிருப்பேன். அவ விஷயத்துல தப்பு கணக்கு போட்டுட்டேன். அதான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். உன்னை யாரு என்கிட்ட பேச சொன்னா? அவளை கொன்னாதான் என் வெறி அடங்கும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் கார்த்தி. அதுக்கு முன்ன உன்னை முடிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேங்கிறீங்களே. சார், நீங்க எப்படி இங்க? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதா? அதான் அப்புறம் சொல்றேன், நீங்க இப்ப கிளம்புங்க. ஐஸ்வர்யா எங்க இருக்காங்க? உள்ளது. கிளம்பு. ஐஸ்வர்யா, இப்படி போங்க. கார்த்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். ஏய், நீ எப்படி இங்க வந்த? அந்த ஐஸ்வர்யா எங்க? ஏய் சொல்றா, நீ எப்படி இங்க வந்த? சொல்றா. அவங்கள நான் தான் தப்பிக்க வச்சேன். அவங்கள தப்பிக்க வச்சுட்டு நீ மாட்டிக்கிட்டீடா. தேவையா உனக்கு? உன்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போக வேண்டியதான்டா மிச்சம். வா வா. இன்ஸ்பெக்டர், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? எதுக்கு அரெஸ்ட் கார்த்தி, கொஞ்சம் பண்ணி? பொறுமையா இருங்க. என்னது, ஒரு கொலை பண்ணியிருக்க, அக்யூஸ்ட் ஒருத்தவங்க தப்பிக்க வச்சிருக்க, அந்த குற்றத்துக்கு ஒன்னு அரெஸ்ட் பண்ற. ஏய், வசமா சிக்கிட்டல, வா. இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன விடுங்க. ஏய், பாய பொத்திட்டு கம்முன்னு வந்துரு, இல்ல போலீஸ் அடி என்னன்னு காட்ட வேண்டியிருக்கும். வாடா. ஐயா, கார்த்தி வாங்க. ஐயா, போகல.
கார்த்தி, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. உன் பொண்டாட்டி சபாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தூக்கி காமிக்கிறேன்டா. உன்னால முடிஞ்சா தடுத்து பாடுறா. ராஸ்கல், எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தீபாவை தூக்குவேன்னு சொல்லுவேன். உன்னை லாக்அப்ல வச்சு சுளுக்கு எடுக்கிறேன்டா. இப்ப ஐஸ்வர்யா வேற தப்பிக்க வச்சிருக்க, கொலை வேற பண்ணிருக்க. நீ வசமா மாட்டுவ, உள்ளத்துக்கு போன்னு தான்டா காத்துட்டு இருந்த. இப்ப வசமா மாட்டியிருக்க, உன் முட்டிய கழட்டாம விட மாட்டேன்டா. ஹலோ இன்ஸ்பெக்டர், உன்ன மாதிரி பல பேரை நான் பெங்களூர்ல பார்த்திருக்கேன். நீ காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டான் இந்த துங்கா. அடிங்க. இன்னும் உன் திமிரு அடங்கல. நீ பெங்களூர் போலீஸ் தானே பார்த்திருப்ப, தமிழ்நாடு போலீஸ் நீ பார்த்திருக்க மாட்டல. பார்க்க வைக்கிறான்டா உன்னை. கான்ஸ்டபிள் சார். இவன் மேல எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. நான் கொஞ்சம் வெளியே போய். ஓகே சார். கருதி வாங்க போலாம். கார்த்தி, எப்படியோ துங்காவை தூக்கி உள்ள போட்டாச்சு. இவனால தீபாவுக்கு வர இருந்த ஆபத்தை தடுத்து நிறுத்திட்டோம். அப்படியே இந்த ஐஸ்வர்யாவையும் உள்ள தூக்கி வச்சுட்டா தீபாவுக்கான மொத்த பிரச்சனையும் தீந்துரும். நீங்க வாங்க போலாம். நல்ல அடிப்பா, ராத்துக்கு நல்ல அடி. பாவம், சின்ன பிள்ளை பெரிய ஆளுங்க ஒரு ஆளு விடல. ஐயோ நல்ல ரத்தமா இருக்கு. என்னம்மா, என்னாச்சு? என்ன கூட்டம் இங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வேன் மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்ட்? ஆமா சார், அடிபட்ட எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கோம் சார். வேன்ல இருந்த பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே அடிபட்டிருக்கு சார். அதனால தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்காங்க சார். நாங்க தான் சார் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சோம். சார், இது ஒருவேளை தீபா வந்து வேனா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு சார். எதை வச்சு சொல்றீங்க கார்த்தி? இல்லை, தீபா ஒருவேளை இந்த வேனில் வந்திருக்கலாம்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இங்கே அடிப்பட்டவங்களெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க? பக்கத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் சார் போறதா சொன்னாங்க. அங்கதான் சார் போயிருப்பாங்க. சார், அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? போய் பார்க்கலாம் கார்த்தி. டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறது நல்லதானே. வாங்க போலாம். காப்பாற்றலாம். அடிப்பட்டவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, குழப்பத்திலேயே வேணும் பண்ணிட்டு வர்றது. யாரும் நினைக்க வேண்டியது அப்புறம் மோதி என்ன கார்த்தி, இங்க தீபாவையும் காணோம், அவங்கள கூட்டிட்டு வந்த சக்தி நர்ஸையும் காணோம். வெறும் கன்னியாஸ்திரிங்க குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. அதான் சார் புரியல. அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. சரி வாங்க, அவங்க கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், இங்க வாங்க. சொல்லுங்க சார். நீங்க வந்த வேன் ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆமா சார், எங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன காயம், பெருசா யாருக்கும் அடிபடல சார். சரி, உங்களோட தீபாவும் அந்த சக்தி நர்ஸ் இருந்தாங்களே, அவங்களுக்கு எதாவது ஆகலையா? தீபா சக்தி நர்ஸா? யார் சார் அது? கார்த்தி, என்ன என்ன சிஸ்டர் இப்படி கேக்குறீங்க? அவங்க உங்களோட வந்தவங்க தானே? அப்படி யாரும் எங்க கூட வரல. எதுக்காக சார் இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? நீங்க அன்னை தெரசா ஆசிரமத்துல தானே வரீங்க? இல்ல சார், நாங்க அரவிந்த் ஆசிரமத்துல இருந்து வரோம். நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருந்தோம். அப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சாரி, நான் உங்களை தப்பா என்கொயரி பண்ணிட்டேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சாரி. ஓகே சார். போலாம் கார்த்தி.
என்ன கார்த்தி, ஏதோ ஆசிரமத்து வேனை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நாம தீபா வந்த வேனை தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தப்பா நினைச்சிட்டோம். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மை தெரியுது. அப்போ தீபா வந்த வண்டிக்கு எதுவும் ஆயிருக்காது சார். அவங்க நல்லபடியாக தான் இருப்பாங்க. ஆமா கார்த்தி, அவங்க சேஃபா தான் இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. டோன்ட் வரி. சார், அந்த நார்கோட்டிக் ஆஃபீஸ் கிட்ட கீதாவை கார்லேயே விட்டு வந்துட்டேன். அங்கே என்ன ட்ராப் பண்ணிடுறீங்களா? ஓ ஷூர். தேங்க்யூ சார். அப்படியே இருமா. அப்படியே இரு. ரொம்ப வலிக்குதாமா? பேண்டேஜ் ஒட்டி இருக்க. கொஞ்ச நேரத்துல வலி சரியாயிடும். கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம்னு சொல்ற மாதிரி ஆக்சிடென்ட் ஆனாலும் யாருக்கும் அடிபடல. கர்த்தர் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்காரு. தீபாக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? அவங்களுக்கு எதுவும் அடிபடல, நல்லதான் இருக்காங்க. கச்சேரிக்கு வர டைம் ஆகுது. வண்டி ரெடியானா கிளம்பிடலாம். இருங்க பாத்துட்டு வரேன். என்னண்ணே, வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. பிரேக் சரி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா? சரி பண்ணியாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் வராதே. எந்த பிரச்சனையும் வராதுமா. இப்படி சொல்லியே 2 வாட்டி பிரச்சனை வந்துருச்சு. இனிமே கவனமா இருங்க. சரிம்மா. அக்கா, எனக்கு பாத்ரூம் வருது. எங்கேயாவது பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறீங்களா? என்ன திடீர்னு பாத்ரூம் போகணும்னு சொல்ற? இங்க பக்கத்துல எதுவும் பாத்ரூம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அம்மா, இங்க பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்குமா. அப்படியா? ஆமாம்மா, நேரா போனா அங்க பக்கத்துலயே இருக்குமா. அப்படியா சிஸ்டர்? அப்ப நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். பாத்து கூட்டிட்டு போ. எனக்கு வருது. சரி சரி, இருமா போலாம். நீ அவளை கூட்டிட்டு வாங்க. போ. போங்க. சக்தி, இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுமா. போங்க குழந்தைங்களா. பொறுமையா இருங்க. புடி சக்தி. பத்திரம். இந்த வந்துடுறேன். போங்க, நேரா போங்க. இங்க படி இருக்கு, பாத்து ஏறுங்க. பாத்து. பொறுமையா இருங்க. வாங்க. ஹலோ, கிளம்பலாமா? போலாம்க்கா. சரி வாங்க. ஆமாமா, நான் வெளியில தான் இருக்கேன். பொறுமையா போங்க. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். வா, உட்கார். வாப்பா. சக்தி, கிளம்பலாமா? போலாம் sister. டிரைவர் அண்ணா, வண்டி எடுங்க. சரிம்மா. அக்கா, சக்தி அக்கா. அக்கா, எங்கக்கா போனீங்க? அக்கா, உள்ள இருக்கிறது தெரியாம விட்டுட்டு போயிட்டீங்களா? அக்கா, எங்கக்கா போனீங்க? நில்லுங்க, நிறுத்துங்க. நிறுத்துங்க. என்னடா ஏன் தம்பி, ஏன் அழுவுற? டேய் சொல்றா, ஏன் அழுவுற சொல்லு. சார், நாங்க
ஒரு ஆசிரமத்துல இருந்து வந்தோம். எல்லாரும் ஒரு பாட்டு கச்சேரிக்கு போக வேன்ல ஒண்ணா கிளம்பி வந்தோம். நாங்க வந்த வேன் பிரேக் பிடிக்காம மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்ல வேளை யாருக்கும் அடிபடல. பாத்ரூம் போறதுக்காக 4-5 பேர் வந்தோம். என்ன மட்டும் மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க சார். அதான் எப்படி போறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன். உன் பேர் என்ன? என் பேர் ராஜா. நீ எந்த ஆசிரமத்திலிருந்து வர? அன்னை தெரசா ஆசிரமம் சார். அப்போ நீங்க போறது தீபாவோட பாட்டு கச்சேரிக்கா? ஆமா சார், தீபா அக்கா தான் பாட போறாங்க.